கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி யாராலும் மறக்க முடியாத மழை வெள்ளம் நம் கண்முன்னே வந்து போகும் காட்சி. செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட நிலை குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையினுடைய மழை வெள்ளத்தை யாருமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரும் வெள்ளத்தை நாம் சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை கடந்துட்டோம். இதற்கு மிக முக்கிய காரணம் இங்க இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட அந்த நீர் தான். நள்ளிரவு 2 மணி. எல்லாத்தையும் எடு எடு, வீட்டுக்குள்ள தண்ணீர் வருகிறது என சென்னை முழுவதும் சத்தம் கேட்க தொடங்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் அப்படியே விட்டுட்டு ஓடு, வெள்ளம் வருது என சென்னை வாசிகளை புரட்டி போட்ட நாட்களை யாராலும் மறக்க முடியாது. எதுவுமே எடுக்க முடியல. நாங்க இங்க வந்து மணல் மூட்டை தான் கட்டி போட்டுக்கிறோம். தண்ணி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தம்பி எல்லாமே நாங்க எல்லாம் கட்டி போட்டுன்னு இருக்கிறோம். உள்ள இவங்க குழந்தை வச்சுன்னுக்குறாங்க. எடுக்க முடியல. நான் தண்ணி வருதுப்பா உள்ள எதனா பாப்பா அது மாத்திரை சீட்லாம் எடுத்துக்கன்னு தான் சொன்னேன். அது எடுத்து நான் சொல்லிட்டு வந்துட்டான் உள்ள. அவங்க எடுத்துன்னு வெளியே வந்தாங்க. ஒரு சிலிண்டர் கூட எடுக்க முடியல. மெதுக்குது எல்லாமே. எல்லா பொருளுமே மருந்து எல்லாமே மெதுக்குது. புது பொருளுங்க தான் எல்லாமே மெதுக்குது. கல்யாணத்தை கொடுத்ததுலாம் உடைமைகளை உடைத்து போட்ட மழை வெள்ளம் தன்னையும் முடமாக்கியதை வலியுடன் சொல்கிறார் மேகநாதன். மூட்டை கேட்டு மண்ணு மூட்டை எல்லாம் போட்டதும் அது கூட வேலையும் அந்த அளவுக்கு ரொம்ப போர்ஸாக வந்துச்சு. உள்ள காவாவை மூலமாக தண்ணி வந்துச்சு. அது வசூலில் தான் ஸ்லிப் ஆகி வந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஒரு 4 நாள் போக முடியல. எக்ஸ்ரே எடுக்க சரி போக முடிஞ்ச சூழ்நிலை போக சொல்ல கூட அங்கங்கே கரண்ட் ஆஃப்னால 4 டேஸ் எங்கேயுமே எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியல. கணவன் வலியால் துடித்துக் கொண்டும் பிள்ளை பாலுக்காக அழுது கொண்டும் இருந்த கொடும் சூழலை வேதனையோடு நினைவு கூறுகிறார் மேகநாதனின் மனைவி. எப்படி சொல்றது தெரியல. இப்போ கூட கொஞ்சம் இதாக இருக்கு. மழையை நினைச்சாலுமே மழை வரக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு தண்ணி வந்தது. ரொம்ப அவர் அடிபட்டுட்டு வழியாக இருந்தது. ரொம்ப கஷ்டமா. என் குழந்தைக்கு பால் வாங்க முடியாம அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. செம்பரப்பாக்கம் கரையை ஒட்டி மளமளவென பெருகிய ஆக்கிரமிப்புகளை கண்டு கொள்ளாமல் விட்டதும், கரையை பலப்படுத்தி நீரோட்டத்தை ஒழுங்குபடுத்த தவறியதும் வெள்ள பேரழிவாக உருமாறிய அந்த நாட்கள் மறக்க முடியாதவை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடையாறுனுடைய ஆற்று பகுதி. கடந்த வெள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் இங்கே தண்ணியை நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல் இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமான ஒரு பாதையினுடைய அளவு வந்து இருக்கிறது. செம்பரம்பாக்கத்திலிருந்து நாம் பயணம் செய்த எந்த இடத்துலையுமே அகலமான பாதையை நம்ம பார்க்க முடியல. இதற்கு காரணம் மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் ஆற்றங்கரை ஓரமாக அதிகமான ஆக்கிரமிப்புகளை வைத்து கொண்டதும் அரசு அதை கண்டிக்காமல் விட்டதும் தான் என்று சொல்ல முடியும். நிச்சயமாக அடுத்த ஒரு வெள்ளத்தை நாம் தடுக்க வேண்டும் என்றால் இதை இன்னும் அகலப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குமாருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.